பஞ்சதந்திரம். இந்த படத்துல கமல் வந்து ஹீரோவாவும், சிம்ரன் ஹீரோயினியாவும் நடிச்சிருப்பாங்க. 4 பேர் கொண்ட ஒரு நண்பர்கள் கமலுக்கு வந்து. மொத்தம் 5 பேர். அதனால தான் பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. நம்ம கமலுக்கு வந்து ஒய்ஃபோட அடிக்கடி சண்டை வரும். அதனால டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அதனால அவர கூட்டிட்டு போய் நம்ம சந்தோஷமா வச்சிருக்கணும் நம்ம நண்பன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டூர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கமல் வந்து என்ன செய்வாருன்னா, தன்னுடைய நண்பருடைய காதலி வந்து அவன் ஏமாத்தி விட்டுட்டு போயிருவாங்கிறதுக்காக அவள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறதுக்காக ரூம் புடிச்சு சமாதானப்படுத்தியிருப்பா. அப்ப தன் மனைவிக்கு ஃபோன் வரும். அப்ப பேசி பேசிட்டு வச்சும்போது, அவன் இந்த ரூம் நம்பர் சொல்லிருவான். தன் மனைவி வந்து தேடி வருவாளா, தேடி வந்துட்டு அதனால தான் அவங்க குடும்பத்துக்குள்ள நெறைய சண்டை வரும். சரின்னு சொல்லிட்டு பசங்களா போய் பார்ட்டி பண்றதுக்காக போகும்போது ஒரு கேக் ஆர்டர் பண்றாய்ங்க. அதுல வந்து கேக் வந்து நம்ம மேகி உள்ள இருக்கா. சர்ப்ரைஸ் பார்ட்டி மாரி. பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் கேக்லேருந்து ஒரு லேடி வரும்போது. அப்ப அவங்க பசங்களுக்குள்ளேயே நெறைய போட்டி வரும். வாடா விளையாடுவோம், கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கையில மேகி செத்து போற மாரி இருக்கும். அவளுடைய கட்டில் கீழ வந்து ஒரு ஒரு டப்பா இருக்கும். அவ வந்ததே அந்த டைமண்ட் டப்பாவ எடுக்கிறதுக்காக தான் இருக்கும். கடைசியில டைமண்ட் டப்பாவும் எடுத்துருவா. எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா, இவன் சொல்லிருவான் அவ செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. அந்த சாஸ் பாக்கெட் ஒண்ணு மேல விழுந்துரும். அத பார்த்து அவ செத்து போயிட்டான்னு சொன்னோனே, எல்லாரும் பயந்து நீ தான்டா கொன்னுட்ட, நீ தான்டா கொன்னுட்டன்னு இந்த நண்பர்கள்லாம் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. சரி இத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பணத்த போய் எங்கேயாச்சும் யாருக்கும் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ண மாரி, அந்த மாரி ஏதாச்சும் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா ஒரு பிரிட்ஜ்லேருந்து தூக்கி போட்டுருவோம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நெறைய கலகலப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேகி அவள வந்து நல்லா தட்டி யாருக்கும் தெரியாம கொண்டுட்டு போய், அவ்வளோ பெரிய பிரிட்ஜ்லேருந்து தூக்கி கீழ போட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் வந்துருவான். கடைசியில பார்த்தா அவ உயிரோட வருவா. என்னன்னு கேட்டா, "என்னுடைய டைமண்ட் நீ தான் இருக்கு. உங்க வீட்ல தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வருவா. "நீ எப்படி வந்த? அப்ப நான் உங்கள கொலை பண்ணல." அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அவளுடைய மனைவியும் வருவா. வந்துட்டு சொல்லுவா, "அப்ப இவள தான் நீ தான் இவளோட தான் இருக்கியா? வைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில போட்டிலாம் வரும். ஒரு நல்ல சாங்லாம் இருக்கும். கடைசியா டைமண்ட் டப்பா வந்து அவ என்ன செய்வா, கோச்சுக்கிட்டு அவ தானே உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிம்ரன் முழுங்கிருவா. அதுக்கப்புறம் நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிரும். ஹாஸ்பிட்டல்ல போய் அதெல்லாம் வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தன் கணவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க.